அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டை சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு 5 முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. முதல் கட்டமாக அகவிலைப்படி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது புதிய ஊதிய உயர்வு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 9% உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அரசு அலுவலர்கள், ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அகவிலைப்படியை 46 50% உயர்த்தி வழங்க முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இரண்டாவது அறிவிப்பு. உள்ளாட்சி தேர்தல் பணியின் போது எதிர்பாராத விதமாக மரணமடையும் மற்றும் காயமடையும் பணியாளர்களுக்கான இழப்பீடு தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியின் போது இறந்த அல்லது காயமடைந்த வாக்குச்சாவடி பணியாளர்கள், வாக்குச்சாவடி பணியாளர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு கருணை இழப்பீடு வழங்குவதற்கான அரசாணையை ஏற்க அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி தேர்தல் பணியில் இருக்கும்போது அதிகாரி துரதிர்ஷ்டமாக உயிரிழந்தால் அதிகாரியின் அடுத்த உறவினருக்கு குறைந்தபட்ச தொகையாக இனி 15 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மூன்றாவது, அம்மா உணவக தினக்கூலி பணியாளர்களுக்கு 25 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கியது சென்னை மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 300 ரூபாய் இருந்த தினக்கூலி பணியாளர்களின் ஊதியத்தை 325 உயர்த்தி மாநகராட்சி கூட்டத்தில் முடிவும் எடுக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்நிலையில்தான் முதலமைச்சரான ஸ்டாலின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது. கடைசியாக 5வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களின் பல நாள் கோரிக்கைகளில் ஒன்று காப்பீடு முறையை மாற்றுவது. தற்போதைய காப்பீட்டை மாற்றி புதிய காப்பீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்பதே அரசு ஊழியர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் அரசாங்கத்திற்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை சீரமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது.